பிரைஸ் லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, கிருபையாய் நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 112வது சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். தேவ ஜனமே, அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். யாருடைய இருதயம் அது உறுதியாக இருக்கிறது? செம்மையானவனுடைய இருதயம் அது உறுதியாக இருக்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுடைய இருதயம் உறுதியாக இருக்கிறது. தேவனை பின்தொடர்கிறவனுடைய இருதயம் உறுதியாக இருக்கிறது. நீதிமானுடைய இருதயம் உறுதியாக இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய இருதயம் உறுதியாக இருக்கிறது. அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். அப்போது எந்த நேரத்தில் இருதயம் உறுதிப்பட வேண்டும் என்றால், அலைகள் வரும் பொழுது, காற்று அடிக்கப்படும் பொழுது, பெருங்காற்று கடந்து வரும் பொழுது, பல பூகம்பமான பல காரியங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் பொழுது, நீதிமானே, உன் இருதயம் உறுதியாயிருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, செம்மையானவனே, உன் இருதயம் உறுதியாயிருக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். அப்போது அந்த நெறிந்த நாளலே அவர் ஒருபோதும் ஒடிப்பதில்லை. மங்கி எரிகிற திரியை ஒருபோதும் அவர் அணைப்பதில்லை, அதை பற்றி எரிய வைப்பார். உன் இருதயம் உறுதியாக இருக்கணும். கடைசி வரைக்கும் என்ன வந்தாலும் அவரை நான் நம்புவேன், யார் கைவிட்டாலும் அவருக்கு பின்பாக நான் செல்வேன், அவர் ஒருபோதும் என்னை தரையிலே விடுவதில்லை என்கிறதான அந்த இருதயத்தின் உறுதி உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, தெய்வ ஜனமே, வசனம் சொல்லுகிறது, ஒருவேளை சத்துரு உங்கள் மேலே எழும்பி வரதை நீங்கள் பார்க்கலாம், தன் தலையை அவன் உயர்த்துகிறத நீங்கள் பார்க்கலாம், அவன் பெருக்கங்கொண்டு அவன் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். சீக்கிரமாக அவன் பார்ப்பான். அவன் சத்துரு தலை கவிழ்ந்து ஓடுகிறத பார்ப்பான், சத்துரு மடிந்து போகிறத அவன் பார்ப்பான். செம்மையானவனுடைய இருதயம் அது உறுதியாக இருக்கும். வாழ்க்கையில் எழும்பி வருகிற போராட்டத்தை நினச்சி பயந்து போயிடாதீங்க. சத்துருக்களுடைய எழுச்சியை பார்த்து நீங்கள் பயந்து போயிடாதீங்க. அவன் விழுவதை உங்களுடைய இருதயம் காணும். நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். உங்கள் இருதயம் உறுதியாக இருக்கும். கர்த்தர் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் என்று சொல்லப்பட்டது போல, அவன் இருதயம் பயப்படாமல் இருக்க உதவி செய்யும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை அன்பின் தெய்வத்திற்குள்ளாக உறுதியாயிருந்து ஓடட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தெய்வ பிள்ளையே, தேவ ஜனமே, உங்கள் இருதயம் உறுதியாயிருப்பதாக, உங்கள் இருதயம் அசைக்கப்படாதிருப்பதாக. பல காரியங்கள் எழும்பி வந்தாலும், எத்தனை பெருங்காற்று அலைகள் அடித்தாலும், கர்த்தருக்குள்ளே உறுதி, அவரை நம்புவேன் என்கிற அந்த தைரியம், பயப்படாதிருக்கிற அனுபவம் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். God bless you. God bless you.